நம்ம இந்த வீடியோவில் தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் வந்துட்டு தாவரங்களுக்கு இன்றியமையாதது. அதில் முக்கியமான முதன்மை ஊட்டச்சத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இந்த நைட்ரஜன் என்ன பண்ணோம் அப்படின்னா இலை வளர்ச்சிக்கு உதவுது. பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சிக்கு உதவுது. இந்த பொட்டாசியம் பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் தேவைப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். இந்த கால்சியம் என்ன பண்ணும் அப்படின்னா செல் சுவர் வளர்ச்சிக்கும் தாவர வளர்ச்சிக்கு உதவுது. இந்த மெக்னீசியம் என்ன பண்ணும் அப்படின்னா பச்சையத்தை உருவாக்கி ஒளிச்சேர்க்கையை பயன்படுத்தி உணவு உற்பத்திக்கு பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் என்ன பண்ணும் அப்படின்னா தாவரத்தில் புரதம் மற்றும் அமினோ அமிலம் உற்பத்தியை வந்துட்டு அதிகரிக்குது. மிக குறைந்த அளவில் தேவைப்படக்கூடியது 10 தாங்க. அயனு, ஜிங்கு, காப்பர், குளோரின், மேங்கனீஸ், மாலிப்டினம், நிக்கல் இந்த மாதிரி 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. நம்மளும் இதை வந்துட்டு கொடுத்துட்டு வரோம். மண்ணிலையுமே ட்ரேஸ் அமௌண்ட்டில் இருக்குது. ஆனால் செடிகள் எடுத்துக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஃபெர்டிலிட்டின்னு ஒரு அருமையான தயாரிப்பு இருக்குங்க. இதில் வந்துட்டு 6 வகையான நுண்ணீர்கள் இருக்குது. 7 வகையான சத்துக்களை மண்ணில் இருந்தும் உரத்துல இருந்துமே எடுத்து கொடுத்துரும். இதில் இருக்க அசிடோபாக்டர் வந்துட்டு நைட்ரஜனை கிரகித்து தாவரங்களுக்கு கொடுக்குது. இதில் இருக்க அதாவது பேஸ்லெஸ் மெஜிடேரியம் பாஸ்பரஸை சொலிபிளைஸ் பண்ணி கொடுக்குது. ஃப்ரெட்டூரியா அரண்டியா வந்துட்டு பொட்டாசியத்தை மொபிலைஸ் பண்ணி கொடுக்குது. குளுக்கனோ அசிடோபாக்டர் பார்த்தீங்கன்னா ஜிங்கை வந்துட்டு கரைச்சி கொடுக்குது. அசிடோதையோ பேஸ்லெஸ் பார்த்தீங்கன்னா அயனையும் கந்தகத்தையும் கரைச்சி கொடுக்குது. அடுத்து பேஸ்லெஸ் அமிலோக்யூஃபேசின்ஸ் பார்த்தீங்கன்னா சிலிக்கானை எடுத்து கொடுக்குது. எனவே எல்லா விவசாயிகளும் இந்த ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி குறைந்த செலவில் அதிக லாபத்தை பெறுங்க. நன்றி.